நாம எல்லாருமே பரிசு கொடுத்திருப்போம், வாங்கியிருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? சில நேரம் அது நமக்கு ஒரு பெரிய பாரமா தோணுதா? வாங்க, பரிசு கொடுக்கறத பத்தின இந்த அழகான சுண்ணாவ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? என்ன பரிசு வாங்குறது? அவங்களுக்கு இது பிடிக்குமா? நாம கொடுத்தா அவங்களும் பதிலுக்கு கொடுக்கணுமே. இந்த மாதிரி யோசனைகளும் சமூக அழுத்தங்களும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தையே ஒரே டென்ஷனா மாத்திடும். ஆனா பாருங்க, இந்த எல்லா குழப்பத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டுதல்ல ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான பதில் இருக்கு. பரிசு கொடுக்கறதோட ஒரே நோக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை அதிகப்படுத்துறது தான். அவ்வளவுதான். இது பொருட்களை மாத்திக்கிறத பத்தின விஷயம் இல்லவே இல்ல. மனசுகளை இணைக்கிற ஒரு விஷயம். சரி, நோக்கம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யோசிக்கும்போது நமக்கு சில கேள்விகள் வரும் தானே. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நாம மட்டும் ஒருத்தங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனா அவங்க கிட்ட இருந்து நமக்கு எதுவும் வரலைனா என்ன பண்றது? இது ரொம்பவே ஒரு நேர்மையான கேள்விதாங்க. ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே சோர்வாயிடும். ஏன் நான் மட்டும் இதை செய்யணும்னு தோணும். நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம். இங்க தான் நாம நம்ம பார்வையை கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு. பரிசு கொடுக்கறதுங்கிறதே ஒரு சுன்னத். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்ய சொன்ன ஒரு விஷயம். அதனால அதோட உண்மையான பலன் நம்ம கொடுக்கற அந்த செயல்லையே அடங்கியிருக்கு. பதிலுக்கு ஏதாவது கிடைக்குமா இல்லையாங்கிறதுல இல்ல. இந்த ஹதீஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே யாராவது பரிசு கொடுத்தா அவங்களும் பதிலுக்கு கொடுப்பாங்களாம். இது கண்டிப்பா ஒரு நல்ல பழக்கம்தான். ஆனா நாம இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க கொடுத்தா தான் நான் கொடுப்பேன்னு அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கல. கொடுக்கறது தான் முதல் படி. அதுதான் முக்கியம். சரி, இப்போ அடுத்த ஒரு பொதுவான கவலைக்கு வருவோம். ஒரு பரிசோட மதிப்பு. அதாவது ஒரு சின்ன பரிசா இருந்தா அதை நாம எப்படி பார்க்கணும்? எவ்வளோ அழகான ஒரு வழிகாட்டுதல் பாருங்களேன். ஒருத்தர் நமக்கு கொடுக்கற பரிசு ஆட்டுக்காலோட ஒரு சின்ன துண்டு கரியா இருந்தா கூட அதை குறைவா நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பரிசோட பண மதிப்பு ஒரு விஷயமே இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எண்ணம் தான், அந்த அன்பு தான் முக்கியம். அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு நாம மதிப்பு கொடுக்கணும். இந்த ஹதீஸ்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா ஒரு சமூக பார்வையும் இருக்கு. குறிப்பா முஸ்லிம் பெண்களேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அக்கம்பக்கத்துல ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்றதுல பெண்களோட பங்கு ரொம்ப பெருசு. இந்த மாதிரி சின்ன சின்ன பரிசுகள் கூட அந்த சமூக பிணைப்பை எவ்வளவு வலுப்படுத்தும்னு இது ரொம்ப அழகா சொல்லுது. சரி, இது வரைக்கும் நாம கொடுக்கறத பத்தி பார்த்தோம். இப்போ ஒருத்தர் நமக்கு பரிசு கொடுத்தா அதை வாங்கறதுக்குன்னு சில ஒழுக்கங்கள் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். இதுல ரொம்ப தெளிவான ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் ரொம்ப சிம்பிள். ஒரு பரிசை மறுக்காதீங்க. ஒருத்தர் மனசார அன்பா ஒரு பரிசை கொடுக்கும்போது நாம் அதை வேண்டான்னு சொன்னா அது அந்த பொருளை நிராகரிக்கிற மாதிரி இல்ல, அவங்களோட அன்பையும் அந்த நல்ல எண்ணத்தையும் அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். நாம முன்னாடி பார்த்த அதே விஷயத்தை தான் இந்த நபிமொழியும் சொல்லுது. பாருங்க, விருந்துக்கு கூப்பிட்டா ஏத்துக்க சொல்றாங்க, முஸ்லிம்களை அடிக்காதீங்கன்னு சொல்றாங்க, அது கூடவே அன்பளிப்புகளை மறுக்காதீங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாமே முக்கியமான சமூக ஒழுக்கங்கள். சரி, இப்ப கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டோம், அதை திரும்ப வாங்க முடியுமா? இதுக்கும் ரொம்ப தெளிவான ஒரு ரூல் இருக்கு. ஒரு தடவை ஒரு பரிசை கொடுத்துட்டா அதோட முழு உரிமையும் அதை வாங்கினவங்களுக்கு போயிடும். கொடுத்தவங்களுக்கு அதை திரும்ப கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பொதுவா பாத்தீங்கன்னா கொடுத்த பரிசை திரும்ப கேட்கறது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ரொம்பவும் விரும்பத்தகாத ஒரு அருவருப்பான செயலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டியிருக்கு. பொதுவான ரூல் என்ன? கொடுத்ததை திரும்ப வாங்கக்கூடாது. ஆனா அந்த ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா, ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுத்த ஒரு பொருளை திரும்ப வாங்கிக்கலாம். இது இந்த குறிப்பிட்ட ஒரு உறவுக்கு மட்டும்தான் பொருந்தோ, மத்த யாருக்கும் கிடையாது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த சுன்னாவோட உண்மையான சாராம்சம் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த 4 விஷயங்களை நம்ம மனசுல வச்சுக்கலாம். முதல்ல, அன்பை வளர்க்கறதுக்காக கொடுங்க. ரெண்டாவது, மத்தவங்க கொடுக்கும்போது அத கருணையோட ஏத்துக்கோங்க. மூணாவது, பரிசோட விலைய பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணத்தை மதிங்க. கடைசியா, கொடுத்த பரிசோட உரிமைய மதிங்க, அதை திரும்ப கேட்காதீங்க. ஆக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுன்னாவுல சொல்லப்பட்ட எல்லா விதிகளும் ஒழுக்கங்களும் ஒரே ஒரு இலக்கை நோக்கி தான் போகுது. அது என்னன்னா, அன்பு, அப்புறம் சமூக பிணைப்பை வலுப்படுத்துறது. இது வெறும் பொருள் பரிமாற்றம் கிடையவே கிடையாது. இப்போ கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த அழகான விஷயத்த நம்ம கேட்டுட்டு சும்மா போகாம இன்னைக்கு செயல்படுத்தலாமே. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இன்னும் கொஞ்சம் அன்பை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு நீங்க யாருக்கு என்ன ஒரு சின்ன பரிசை கொடுக்க முடியும்? அது உங்க பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம், ஒரு நண்பரா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம்.
சின்னதா ஒரு முயற்சி செஞ்சு பாருங்களேன்.